الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته واتبع بسنته إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام இறைவனுடைய சாந்தின் கிருபையும் ஈருலக தலைவரும் தூதருமாய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கு ஒன்று கொண்டிருக்கின்ற நம் எல்லோரும் மீது நின்று நிலவட்டமாக அங்கிருக்கிற சகோதரர்களே இந்த வார ஜும்மாவுடைய தினத்திலே உங்களுக்கும் எனக்கும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழும்படி வசீத் செய்தவனாக இந்த ஃபத்வாவை ஆரம்பம் செய்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இரண்டு தருணங்கள் இருக்கிறது. அந்த இரண்டு தருணங்களில் ஒரு தருணம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், ஒரு தருணம் எல்லோருக்கும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கவலையும் ஏற்படுத்தும். அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இரண்டு நேரங்கள், இரண்டு தருணங்கள், இரண்டு தவணைகள் இருக்கிறது. அதில் ஒன்று ஒரு மனிதன் இந்த பூமியில் முதலாவதாக பிறக்கின்ற நேரம், இரண்டாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற நேரம். இந்த இரண்டு நேரங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரங்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையின் மூலமாக அந்த பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி, அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி. அதே போல அந்த குழந்தை இந்த உலகத்தில் காலை வைத்ததற்கு பிறகு அந்த குழந்தை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. அதே போலத்தான் இந்த உலகத்தினுடைய முடிவு ஒரு மனிதனுக்கு மரணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா முடிவை வைத்திருக்கிறார். மரணம் என்பது அல்லாஹ் சொல்கின்ற பொழுது குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய உயிரற்று இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் அதற்கு முடிவு என்பது கண்டிப்பாக உண்டு.
அதிலும் குறிப்பாக ஆன்மாக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, உயிருள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மரணத்தை சுவைக்கக்கூடிய, மரணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது நிச்சயம் உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். இதற்கெல்லாம் காரணமாக அங்கிருக்கிற சோழர்களே, நாமெல்லாம் எதற்கு உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை, காரணத்தை, எதற்கு படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை சிந்தித்து பார்த்து நாமெல்லாம் அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்திற்காக வாழ வேண்டும் என்பதற்காக பிறப்பு இறப்பு என்ற இரண்டு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த இரண்டு விஷயமும் மறுமையில் கிடையாது. மறுமையில பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்பதான் செய்வான் முதலாவதாக. அப்படி எழுப்பப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு யாருக்குமே மரணம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மரணம்ங்கிற பேச்சுக்கே மறுமையில் இடம் கிடையாது. அந்த அளவிற்கு மரணத்திற்கே அல்லாஹ் தஆலா மரணத்தை கொடுத்து இல்லாமல் ஆக்கி விடுவான். அதுதான் மறுமை. ஆக இந்த உலகம் என்பது யாருக்கெல்லாம் மரணம் வரப்போகிறது, நான் மரணிக்க போகின்றேன் என்று தெரிகிறதோ அவர்களுக்கு இந்த உலகம் எப்படி தெரியும்? ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு சொற்ப வாழ்க்கை, இது ஒரு அற்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னல் ஹயாத்துத் துன்யா லஹிபு வ லஹு. மதா, ஒரு சொற்பம், வீண் விளையாட்டு, ஒண்ணும் கிடையாது. ஒரு விளையாட்டுங்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்றான், இந்த உலகம்ங்கிறது ஒரு வீணும் விளையாட்டும் தான், ஒரு சொற்ப அற்ப நேரம் தான், ஒண்ணுமே கிடையாது. அற்பமான உலகம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா இந்த அற்பமான உலகத்திற்கு தான் என்று மனிதன் ஆசைப்பட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையே இழந்து கொண்டிருக்கான். இந்த வாழ்க்கையை அல்லாஹ் எதற்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த நோக்கத்தையே மனுஷன் மறந்துட்டான். அல்லாஹ் அதுதான் சொல்றான், வமா யஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத். இறந்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் சமமாக முடியுமா? சமமாவார்களா? வமா யஸ்தவி, சமமாக மாட்டார்கள். உயிரோடு இருப்பவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். இன்னைக்கு அவெல்லாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நமக்கு அல்லாஹ் ஆயுளை கொடுத்து இந்த ஜும்மாவினுடைய அமலை செய்யக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தையும் கொடுத்து இந்த இடத்துல அமர வச்சிருக்கிறான்னு சொன்னா, நாமெல்லாம் நினைச்சு பார்க்கணும், நாமெல்லாம் மரணித்தவர்களாக இருந்தால் நம்மால் இந்த அமலை செய்ய முடியுமா? நம்மால நன்மைகளை செய்ய முடியுமா? நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். இதே இடத்துல நம்மளாம் இறந்தவர்களா இருக்கிறோம்னு சொன்னா நம்மால் எந்த அமல்களை செய்ய முடியும், எந்த நன்மை சம்பாதிக்க முடியும்? அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர். உங்களுடைய வீடுகளை அடக்க ஸ்தலங்களாக கபர ஆக்கிறாதீங்க, கபிர்ஸ்தானா ஆக்கிறாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஏன்? கபிர்ஸ்தான்ல தான் யாருமே அமல் செய்ய முடியாது. அங்க அடக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாமே மனிதர்கள் தான், அப்படிதானே? அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே மனிதர்கள் தான். நம்மள மாதிரி வாழ்ந்தவங்க தான், நம்மள மாதிரி வியாபாரம் செஞ்சவங்க தான், நம்மள மாதிரி குடும்ப குழந்தைகளோடு இருந்தவங்க தான். ஆனா அவங்களால நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா? அமல்களை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க. அவ்வளவுதான். மரணம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா சோழர்களே, அந்த நேரத்திற்கு அடுத்து சக்கராத்துக்கு போயிட்டாலே முடிஞ்சு போச்சு. மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து நீங்க எதையுமே செய்ய முடியாது. எதையுமே சுப்ஹானல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தையோடு சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டை நீங்க கபிர்ஸ்தானா ஆக்கிறாதீங்க, வீடுகள்ல அமல்கள் செய்யுங்க, வீடுகள்ல தொழுமிடத்தை ஒதுக்குங்க, வீடுகள்ல குர்ஆனை ஓதுங்க. எதுக்கு?
உங்களுடைய வீடுகள், நீங்க இறந்தவங்க கிடையாது. நாம் உயிரோடு இருக்கிறோங்கிற நிரூபிக்கிறது. நாம் உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னா நன்மையை சம்பாதிக்கணும். நம்முடைய நேரங்களை வீணடிச்சிடக்கூடாது. நமக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட குறைந்த நேரங்கள் என்பது நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கு தான், மறுமையில சொர்க்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான், சொர்க்கத்தினுடைய சுகபோகங்கிற சந்தோஷங்களை சம்பாதிக்கிறதுக்கு தானே தவிர இந்த உலகத்தை சம்பாதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு மனிதனை பார்க்கிறோம், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சொத்துக்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை முழுக்க. இன்னும் அதிகமா கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவராக தான் இருக்காங்க. ரசூல் அதான் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு 2 தங்க ஓடையே அல்லாஹ் கொடுத்தாலும் இன்னும் ஒண்ணு கிடைக்குமான்னு கேட்பானாமா. தங்க ஓடையே கொடுத்தாலும் இன்னும் ஒண்ணு கிடைக்குமான்னு கேட்பானாமா. அந்த மாதிரி என்னது, எவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அந்த போதுங்கிற எண்ணம் வராது. ஏன்? இந்த உலகம் என்பது ஆசையால் நிறைஞ்சது. நரகம் ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, நரகம் ஆசை, சந்தோஷம், சுகபோகங்கள் இதால திரையிடப்பட்டு இருக்கிறது. திரை அதெல்லாம் மூடி மறைச்சிருக்கான். சைத்தான் அதெல்லாம் காமிச்சுட்டே இருப்பான். பாரு, சந்தோஷமா இருக்கா, அழகா இருக்குதா, சூப்பரா இருக்குதா, அப்படியே காமிச்சுட்டே இருப்பான் சைத்தான். நாம் அது பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா கடைசியில் அந்த திரை எப்போ விலகும்? மரணத்தின் போது தான் விலகும். திரை விலகுச்சு நமக்கு தெரிஞ்சுட்டு, ஆஹா இது வரைக்கும் எதுக்கு பின்னாடி போயிருக்கிறோம், சந்தோஷம் ஆசை சுகம்னு சொல்லி போனோமே அதெல்லாம் நம்ம நரகத்து பக்கம் கொண்டு கூட்டிட்டு போயிருச்சுங்கிறத மரணம் நமக்கு வரும் பொழுதுதான் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். சொர்க்கம்ங்கிறது ஷைத்தான் நமக்கு என்னது கஷ்டமான விஷயங்களா, அமல் செய்யறதுல இருந்து, துவா செய்யறதுல இருந்து, சதக்கா செய்யறதுல இருந்து, மறுமைக்காக வாழ்றதுல இருந்து, துவாக்கள் செய்யறதுல இருந்து, சுத்தமா இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே ஷைத்தான் கஷ்டமா காட்டுவான். ஏன்னா அது சொர்க்கம் என்பது கஷ்டங்களால மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹஜபத் ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, ஹஜபத் அது திரையிடப்பட்டு இருக்கிறது. அப்படி ஒரு நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்கு மறுமைக்குன்னு சொல்லி அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், கஷ்டமா இருக்கத்தான் செய்யும், ஷைத்தான் கஷ்டமா நமக்கு காட்டதான் செய்வான். ஆனால் அப்படி இருந்தும் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவங்க மறுமைக்கான சொர்க்கத்திற்கான வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கும். நம்ம சுகமா சந்தோஷமா அப்படியே இருந்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம் யாரும் நினைக்க முடியாது. நான் நினைச்சிட்டு இருக்கோம் இப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லி, முடியவே முடியாது. சஹாபாக்கள் நபிமார்கள் பட்ட கஷ்டத்துல ஒரு கஷ்டம் கூட படாம, ஒரு சிரமம் கூட படாம, ஒரு வாழ்க்கையில அல்லாஹ்விற்கு, மார்க்கத்துக்கு, சொர்க்கத்துக்குன்னு சொல்லி, நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்முடைய நேரத்தை கூட செலவிடுவதற்கு, நம்முடைய கல்வியை, நம்முடைய அறிவை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய வாழ்க்கை எதையுமே செலவிடாம அப்படியே அழகாக சொர்க்கத்துக்கு போறதுக்கு அது என்ன? நாம புக் பண்ற ஃபிளைட்டா? இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அங்க யாருமே எத்தனை கோடி லட்சம் வச்சிருந்தாலும் அங்க புக் பண்ணலாம் முடியாது யாரும். இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்குன்னு சொல்லி தியாகம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு என்று சொல்லி தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய வார்த்தைகளை, தங்களுடைய குடும்பங்களை தியாகம் செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல புக்கிங் பண்ண முடியும். ஆனா அப்படி புக்கிங் பண்ணவங்க, அப்படி சொர்க்கத்திற்கு நற்சான்று பெற்ற சஹாபாக்கள் முதற்கொண்டு, நபிமார்கள் முதற்கொண்டு மறுமையினுடைய நிலையை குறித்து அவர்கள் பயந்து அஞ்சி நடுங்கியிருக்கிறார்கள். நபிமார்கள் பயந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள். நரகத்தை குறித்து பேசப்பட்டால், கபரை மன்னரை குறித்து பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போய்விடும். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். நாமெல்லாம் யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில அந்த மன்னரைக்காக, அந்த மறுமைக்காக எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்துல எவ்வளவு கையேந்திருக்கிறோம், எவ்வளவோ துஆக்களை மனப்பாடம் செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்காம, துஆ கேட்காம சலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கப்ரி வ அஸாபில் ஜஹன்னம். அப்ப கபரினுடைய வேதனையிலிருந்து, அடுத்து நரகத்தினுடைய வேதனையிலிருந்து
இப்போ நம்மளாம் யோசிக்கணுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தெரியாம கூட எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருந்திருப்போம். எதற்கு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க? சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் என்னது, அந்த இடத்தை சந்திக்காம மறுமைக்கு யாரும் போக முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது, மறுமையினுடைய வாழ்க்கைங்கிறது கபரிலேயே ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையினுடைய முதல் வீடு கபர். இன்னைக்கெல்லாம் இந்தியா முழுக்க செய்தியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற குஜராத்தினுடைய விமான விபத்து, கிட்டத்தட்ட 204 நபர்கள் ஒரே நேரத்தில் மவுத். 204 நபர்கள், 41 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு விபத்தாக, மிகப்பெரிய ஒரு மரண செய்தியாக நாமெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய வலைதளங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அவங்களாம் எதிர்பார்த்திருப்பாங்களா சொல்லுங்க? எவ்வளவோ ஊர்களுக்கு, எவ்வளவோ இடங்களுக்கு, எவ்வளவோ திட்டங்களை நம்ம தீட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் நமக்கு நிரந்தரமாக நம்மால் இருக்க முடியுமா? அதை செய்ய முடியுமா? நமக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பளித்திருக்கிறானா? இந்த ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மனுஷனுடைய ஆசைகள் என்பது மரணத்தையும் தாண்டி இருக்குது அப்படிம்பாங்க ரசூலுல்லாஹ். நாம நினைச்சு வச்சிருப்போம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி, ஆனா இது அதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை செய்யணும்னு அதை வச்சிருப்பான். அப்ப அல்லாஹ்வினுடைய திட்டம் எதுன்னு நமக்கு தெரியாது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? மரணத்தினுடைய எண்ணம் இல்லாமல் உலகத்தினுடைய ஆசைகளையே நோக்கி போய்கிட்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்னது, நரகத்தை நோக்கி போவதற்கு ஒரு காரணம் என்பதை நாம் எல்லாம் புரிய வேண்டும். சொல்ல இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்கள், தாய் தந்தை 3 பிள்ளைகள் எல்லாம் மௌத் ஒரே நேரத்தில். குடும்பத்தோட மௌத்தாகும் சொல்லி அவங்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? போனா வயசாகி மௌத்தாகும், அல்லது ஏதாவது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தான் மௌத்தாகும், அப்படி இல்லை இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மௌத்தை நினைக்கக்கூடியவர்களும் கூட அல்லாஹ் பாதுகாக்கிறார். மரணம் என்பது குழந்தையாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், அல்லாஹ் விதித்த அந்த அஜல், அந்த நேரம், அந்த தவணை வந்துவிட்டால் லா யுஅக்கிர், அது தவறவே தவறாது, மாறவே மாறாது, யாராலையும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் அது சொல்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ் யுஸ்மிஉ மன் யஷா, அவன் செவிய யாரை நாடுகிறானோ அவர்களை செவியேற்க செய்கிறான். வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபரிலே இருப்பவர்களை நீங்கள் செவியேற்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எத்தனையோ பயான்கள்ல, எத்தனையோ குத்துபாக்கள்ல, எத்தனையோ ஜும்மாக்கள்ல பல விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க உலமாக்கள். பல விஷயங்களை உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. அதுதான் முஸ்லீமுடைய அடிப்படையான நம்பிக்கை. மறுமையினுடைய நம்பிக்கை ஒரு மனிதன் இடத்துல, ஒரு முஸ்லீம் இடத்துல இல்லைன்னு சொன்னா அவன் இடத்துல ஈமான் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப உணர்த்தப்படக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னது, மரணித்தவர்களிடத்துல, மரணித்தவர்களை நீங்க செவியேற்க செய்ய முடியாது, கேட்க வைக்க முடியாது. அப்ப மரணித்தவர்கள்ட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. மரணிச்சதுக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கெல்லாம் மரணிச்சு ஒருத்தர் மரணிச்சுட்டா இருக்குன்னா அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, தல்கீன் ஓதுவாங்க, அப்படிதானே? சில இடங்கள்ல தல்கீன் ஓதுவாங்க. அதுக்கு என்னது, உட்காந்து சஹாத் அவருக்கு பயான், என்னது, இந்த உலகம் நிலையில்லாத உலகம், இந்த உலகத்துல இருந்து பிரிஞ்சு நீங்க மரணத்தை அடைஞ்சிட்டீங்க, மௌத்துக்கு போயிட்டீங்க, ஜனாசா ஆகிட்டீங்க, நீங்க கபரில் அடக்கம் பண்ண போய் அடக்கம் பண்ணியாச்சு போல, நீங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, களிமா சொல்லுங்க, அல்லாஹ்வை நம்புங்க, மறுமையை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் சொல்லி கொடுக்குற ஏதாவது பிரயோஜனமா? அல்லாஹ்வே சொல்றான், இது நபியை பார்த்து சொல்றான், வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபூர்ல இருக்கிறவங்க நீங்க கேட்க வைக்கவே முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அப்படி இருக்கும்போது மரணித்தவர்கள்ட்ட என்ன உபதேசம் செஞ்சும் ஒரு பிரயோஜனம் கிடையாது சொல்லுவாங்க. அப்ப நம்மள்ட்ட எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களும் பல உபதேசங்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த உபதேசங்கள் நாம கேட்கிறோம்னு சொன்னா, நாம அதை நமக்கு பயனளிக்கக்கூடிய உபதேசமாக, நமக்கு பயனளிக்கக்கூடிய உபதேசமாக இருந்ததுன்னு சொன்னாதான் நாம உண்மையிலேயே உயிருள்ளவர்களாக இருக்கிறோம்.
நமக்கு எந்த உபதேசமும் பயனளிக்கல, எவ்வளவோ உபதேசங்களை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அந்த கல்லு மாதிரி இருக்குது எப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கல்லு மாதிரி எதையுமே செவியேற்காத, எதையுமே கேட்காத, எதையுமே செய்ய முடியாத, எந்த சக்தியும் இல்லாத கல்லு மாதிரி நாம வாழ்றோம்னு சொன்னா எந்த பிரயோஜனம் முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது கற்களும் சிலைகளும் அவர்கள் வணங்குவதும் மனிதர்களும் தான் நரகத்தினுடைய எரிபொருள்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்ப நாம இந்த உலகத்துல மையத்து மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உயிருள்ளவர்களை போல இருக்கணும். கேட்கக்கூடிய உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில பயனளிக்கக்கூடிய உபதேசங்களாக மாற்றிக்கொள்வதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்யணும். ஆக அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் செவிடர்களாக இருந்து விடக்கூடாது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா எதற்காக கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். வத்தகூஹு, அவனை பயந்து அஞ்ச வேண்டும். வஅதீஊன், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும். 3 விஷயங்கள். என்னது? அவனை வணங்க வேண்டும். எல்லாம் என்னது? நான் அவனுக்கு பயப்படுறேன், அவனுக்கு கட்டுப்படுறேன், அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனா என்ன இருக்கிறது இல்ல இபாதத். அல்லாஹ் சொல்றது மாதிரி அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ் வணங்குறதுங்கிறது கிடையாது. வணங்குறதுன்னா என்னது? நான் வணக்கத்திற்கு உரிய அல்லாஹ் தகுதியான அல்லாஹ் வேற யாரும் இல்லைன்னு சொல்லி கலிமா சொல்றதா கிடையாது. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுறது, அல்லாஹ் பயப்படுறது, இது எல்லாமே வணக்கத்துல தான் அடங்கியிருக்கு. நீங்க உண்மையா அல்லாஹ்விற்கு பயப்படுறீங்களா? நான் பயப்படுறேன் ஊரு ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஒட்ட தேவையில்லை. நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்கு பயந்து வாழணும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழணும். அல்லாஹ் தூதர் எதெல்லாம் தடை செய்தார்களோ அதிலிருந்தெல்லாம் தவிர்த்து வாழணும். இதுதான் நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை. இது இல்லாம நீங்க எல்லா பாவங்களையும் செஞ்சுக்கிட்டு, எல்லா அல்லாஹ்வுடைய கடமைகளையும் நிராகரிச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய கடமைகளை எல்லாம் புறந்தள்ளிக்கிட்டு, எதையுமே கண்டுகொள்ளாம, எதையுமே செய்யாம, எதையுமே பொடுபோக்கோட இருந்துக்கிட்டு நான் அல்லாஹ்க்கு கட்டுப்படுறேன்னு சொன்னா நீங்க உண்மையிலேயே முனாஃபிக்கினுடைய நிலையில இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் சொல்றோம். அந்த ஒரு நிலையில இருந்து அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நயவஞ்சகர்கள், அதாவது வெளியே நான் முஸ்லீம், நான் கலிமா சொல்லியிருக்கிறேன், ஷஹாதத் சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ்வை நம்புறேன், மறுமையை நம்புறேன்னு சொல்லி வெளியே எல்லாம் சொல்லிக்கிட்டு உள்ள எப்படி இருக்கும்? உள்ள என்னது? நானும் என்னது காஃபிர்களும் ஒண்ணுதான், நானும் என்னது தொழ மாட்டேன், அவனும் தொழ மாட்டேன், நானும் என்னது உலகத்திலேயே மூழ்கி கிடப்பேன், அவன் காஃபிர்களும் உலகத்திலேயே மூழ்கி கிடப்பாங்க. அப்ப அவர்களை போலவே நம்முடைய வாழ்க்கை இருக்குது. பேரளவு வெளியளவு நம்ம என்னது அல்லாஹ் நம்புற மறுமை நம்புறன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாம உள்ள நயவஞ்சகத்தை வச்சிருக்கிறோம், நம்முடைய உள்ளத்துல முனாஃபிக்கினுடைய தன்மை இருக்குது. நாம உண்மையான முஸ்லிம் கிடையாது, வேடம் போடக்கூடிய வேஷம் போடக்கூடிய முஸ்லிம் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். ஏன்னா சஹாபாக்கள் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிட்ட முனாஃபிக்குகள் யாரு நயவஞ்சகர்கள், அதாவது முஸ்லீம் அப்படிங்கிற வேடம் போட்டுட்டு இருக்கிறவங்க யார் அப்படிங்கிற லிஸ்ட் ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. முனாஃபிக்குகளுடைய பட்டியல் கொடுத்து வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு அந்த சஹாபி யாருன்னு தெரியும், ரசூலுல்லாஹ் ரகசியமா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது யாருன்னு இவருக்கு தெரியும், ஆனா அது யாருன்னு பேர்லாம் இருக்குன்னு இவருக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த சஹாபிட்ட அழுங்காப்புல மறைவா சந்திச்சு அவர்கிட்ட கேட்பாராமா, என்னோட பேர் அதுல இருக்குதான்னு பாருங்களேன், என்னோட பேரு அந்த முனாஃபிக்கோட லிஸ்ட்ல இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பாருங்களேன். இது ஒரு தடவை இரு தடவை கிடையாது, பல முறை அவர்களுடைய கேள்வி இருந்திருக்குது அந்த சஹாபிட்ட. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மரணிச்சதற்கு பிறகும் கூட அந்த சஹாபி யாராவது ஒருவருடைய ஜனாசாவில் கலந்துக்கலன்னு சொன்னா உமர் ஜனாசாவுக்கு போவாங்க,
ஜனாசாவில் வந்திருக்கிற எல்லா ஆட்களையும் பார்ப்பாங்க. அந்த முனாஃபிக்கினுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அவர் இருக்கிறாரான்னு பார்ப்பாங்க. சபையில இல்லையா என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஜனாசாவில் கலந்துக்கிட்டு மாட்டாங்க. அந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு முனாஃபிக்கு நான் ஆகிவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த முனாஃபிக்கினுடைய ஜனாசாவில் கூட கலந்துக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நான் உண்மையான அல்லாஹ்வை, கலிமாவை, நபியை ஏற்றுக்கொண்டவனாக வாழ்கிறேனா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனாக வாழ்கிறேனா, அல்லது முனாஃபிக்கை போல, நயவஞ்சகனை போல ஏமாற்றுபவனாக, மோசடி செய்பவனாக, நான் உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று வைத்திருப்பவனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டினார். சூரா நஹலினுடைய 3 to 4 வசனம் வரைக்கும், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு பயப்படுங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள். அப்படி இருந்தால் யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து யுஅக்கிருக்கும் இலா அஜலின் முஸம்மா, அல்லாஹ் உங்களுடைய தவணையை தள்ளி போடுவான், உங்களுக்கு இன்னும் அல்லாஹ் தஆலா ஆயுளை நீட்டி தருவான். இன்ன அஜலல்லாஹி இதா ஜாஅ லா யுஅக்கர், அல்லாஹ் இதையும் சொல்லிட்டான். ஒருவருக்கு தவணை வந்து விட்டால் அது பிந்தவே செய்யாது. ஆக லவ் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால், புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம், அந்த அறிவு உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு தவணை வந்துருச்சுன்னு சொன்னா அது பிந்தப்படாது, அது தள்ளி போடப்படாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்றான், உங்களுக்கு தவணை நீட்டித்து தரணுமா, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அமல் செய்யறதுக்கு அவகாசம் வேண்டுமா, நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்விற்கு பயந்து நடங்க, அல்லாஹ்வை வணங்குங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உடலில் உயிர் இருக்கும் வரை அல்லாஹ்விற்கு பயந்து கட்டுப்பட்டு வணங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அவனுடைய நல்லடியார்களில் ஒருவராக நம் அனைவரையும் ஆக்கி அருள்பவனாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்று ஜும்ஆனுடைய உரையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த நோக்கத்தை தெரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது என்பது ஒரு முஸ்லிமினுடைய ஆழமாக நம்ப வேண்டிய நம்பிக்கையில் ஒன்று. ஏனென்றால் நாம் எல்லாம் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். மறுமையை நோக்கமாக, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அதற்காக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் எல்லாம் உணர வேண்டும். அதையெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை சரி செய்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் தஆலா சூரா தகாசுர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மனிதன் இந்த உலகத்தில் அவன் சேர்த்து கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்தை அவன் ஆசைப்படுவது அவனுடைய சிந்தனையை மழுங்கடித்து அவனை திருப்பி விடுகிறது. எப்போ எதுவரைக்கும் சொன்னா, ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அவன் மன்னரை சந்திக்கும் வரை. நாமெல்லாம் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், எவ்வளவு ஆட்டம் போட்டாலும், எவ்வளவு அடங்கி இருந்தாலும், அவர்கள் எல்லாம் மன்னரை சந்திக்கும் வரைதான். அதுவரைக்கும் என்ன வேணா செஞ்சுக்கலாம். இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா, அல்லாஹ் தான் சொல்றான். அவர்கள் நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவும் செய்யலாம், வ இம்மா கஃபூரா, அல்லாஹ்வை நிராகரிக்கவும் செய்யலாம். உங்க சாய்ஸ், உங்க கையில கொடுக்கப்பட்டாச்சு. நன்மை தீமை வனபுலுவக்கும் பிஷர்ரி வல் கைர், நன்மை தீமை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, அறிவிப்பு செஞ்சாச்சு. இதுதான், அது உங்க கையில இருக்குது.
நாம் முடிவெடுக்க வேண்டியது எந்த வழியில் போக வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது அல்லாஹ் நம்ம இடத்துல கொடுத்து விட்டான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா சொன்னதை போல கபருக்கு போகும்போது என்ன செய்யக்கூடாது? ஆஹா, நம்முடைய வாழ்க்கையில சேர்த்ததெல்லாம் வீணா போயிருச்சு அப்படிங்கிற எண்ணம் மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் சொத்துக்களை, நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக வாழ நினைப்பதை விட மறுமையில் நாம் செழிப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கல்லா சௌஃப தஅலமூன், நிச்சயமாக அப்படி அல்ல, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். லதரவுன்னல் ஜஹீம், அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க உண்மையா அந்த நேரத்தை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கபருக்கு போகும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த உலகத்தை அதிகமா சேர்க்கிறவங்க சிந்திச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா, லெத்தர உன்னை அவர்கள் நிச்சயமாக கண்டு கொள்வார்கள். பார்ப்பாங்களாமா, நிச்சயமா பார்த்துருவாங்க, தெரிஞ்சிடும் அவங்களுக்கு என்னது ஜஹீம். நாம போகக்கூடிய இடம் நரகம், நாம போகக்கூடிய இடம் நரகம் என்பதை சும்மா லெத்தர உன்ன ஐனல் யகீன், அதற்கு பிறகு அவங்க தெளிவான கண்ணிலே பார்த்துருவாங்க, உறுதியான கண்ணிலே பார்த்துருவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க என்னது, இந்த உலகத்தை அதிகமா சேகத்துக்கிட்டே கோடிக்கணக்கில் சேர்க்கணும், லட்சக்கணக்கில் சேர்க்கணும், ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு சொல்லி இந்த உலகத்தை ஆசைப்பட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறவங்க சிந்தித்து பார்த்தால் லத்தர உன்னல் ஜஹீம், அவர்கள் நரகத்தையே கண்டுகொள்வார்கள். நரகம் தான் நமக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதற்கு பிறகு உண்மையில நரகத்தையும் பார்த்துருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி விடக்கூடாது. அந்த மன்னரை சந்திக்கும் போது நம்முடைய நிலைமை நமக்கு தெரிந்து நாம் வழிகிறவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இப்படிப்பட்ட உபதேசங்கள் நமக்கு அடிக்கடி சொல்லப்படுகிறது. ஆக உயிருள்ளவர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் கடைசியாக அந்த சூராவிலே சொல்லியிருந்தான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், பிறகு அவர்களுக்கு மறுமையிலே அவர்களுடைய அருட்கொடைகளை பற்றியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக இந்த உலகத்திலே எவ்வளவோ அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் என்ன அல்லாஹ் இடத்துல கைமாறு செய்ய போகிறோம், என்ன நன்றி செலுத்த போகிறோம் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் இதற்கு முன்னால் உள்ள நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள் செய்த நன்மைகளில் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட நன்மைகளைத்தான் நாம் சிறுக செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நன்மைகள், முழுமையான நன்மை நமக்கு மறுமையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றியுள்ள அடியார்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதன் மூலமாக இந்த உலகத்தில் மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் தந்தெழுவானாக. அகுலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வலذ்குருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.